ஹை ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா ஸ்டாக்ஸில். ஸோ ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணும்போது நான் எந்த டைமுக்கு உள்ளே வந்தாலும் அந்த டைமில் எந்த ஸ்டாக்ஸில் வந்து மோஸ்ட்டாக மூவிங்கில் இருக்குது அப்படின்றத என்னால் ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ அப்படி நான் பண்ணி அதில் போய் என்னால் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. தென் அதுக்குள்ளே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஏன் அப்படின்னா நான் முதல் நாள் வந்து நான் எடுத்து வச்சாலும் நான் அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருவோம் இல்லையா, முதல் நாள் நைட்டே நம்ம வந்து எடுத்து வச்சுருவோம். ஸோ அப்படி வச்சாலும் நம்ம மேபி அந்த டைமில் வந்து நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக இருக்கலாம் இல்லையா, நம்ம எடுத்து வச்ச டைமில் வந்து நம்ம இல்லாமல் இருக்கலாம். தென் நம்ம இடையில வந்தாலும் எந்த டைமுக்கு 9:15 to 3:15 நான் எந்த டைமுக்கு வந்தாலும் அந்த டைமில் எந்த ஸ்டாக்ஸில் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத என்னால் பார்க்க முடியும். அந்த ஸ்டாக்ஸில் போய் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எப்படி, அது ரொம்ப சிம்பிள் தான். அதான் நம்ம பார்க்க போகிறோம். தென் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, தென் அதுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ வேறு என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, நேராக கூகுளில் போயிட்டு ஹவர்லி ட்ரேடிங் அப்படின்னு டைப் பண்ணணும். ஹவர்லி ட்ரேடிங் எக்கனாமிக் டைம்ஸ். ஸோ அந்த எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்ன்றது அந்த வெப்சைட்டு. எல்லாம் ஃப்ரீ தான் கைஸ். ஓகே, எதுவும் பே பண்ண தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீ தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே காட்டும் இல்லையா, இது வந்து கரண்ட் ஹவர்ஸ். இந்த அதாவது லாஸ்ட்டாக முடிகிறப்போ வந்து கரண்ட் ஹவர்ஸ்னால் லாஸ்ட்டாக முடிகிறப்போ வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து மார்னிங்கில் இருந்தது அப்படின்றது இங்கே காட்டுது. நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து டைம் காட்டும். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே வரும்போது லாகின் பண்ணிக்கணும், இமெயில் ஐடியை லாகின் பண்ணால் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் தான். ஸோ நான் 10 to 11 9 to 10 வேலை ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 to 11 தான் நான் உள்ளே வர்றேன். ஸோ அந்த டைமுக்கு வந்து எந்த ஸ்டாக்லாம் வந்து எனக்கு நல்ல மூவிங்கில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ ஜிஎஃப் ஃபினான்ஸ் சர்வீசஸ், சுந்தரம் கிளைட்டான், ஓகே, ஜோதி லேப்ஸ், ஈஸ்கார்ட்ஸு, ஓகே, மாஸ்டர். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு அந்த 10 to 11 அந்த 1 ஹவரில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈஸ்கார்ட்ஸ் எல்லாம் 46 பாயிண்ட்ஸ் வந்து அப்போ இருக்குது. ஓகே, சேஞ்சஸில் வந்து 1.53% வந்து அப்போ இருக்குது. 3033 3029 வரைக்கும் அந்த 1 ஹவரில். ஓகே, இதை நீங்கள் ஸ்டாக்ஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை நான் உடனே போய்ட்டு நான் ட்ரேட் எடுத்துடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ஸ்டாக்ஸில் வந்து நல்ல மூவிங்களுக்கு அதை காட்டுது. நீங்கள் வந்து உங்கள் ஓன் அனலைசிஸ் நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்களோ அப்படி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை பேட்டர்ன் பார்த்தாலும் ஓகே, நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படி பார்த்துக்கோங்க. இதுக்கு எப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் கொடுக்கும், அவ்வளோதான். எந்த ஸ்டாக்கில் வந்து நல்ல மூவிங்களுக்குன்றதை கொடுக்கும். அதில் ட்ரேட் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே, உங்களோட ஓன் அனலைஸ் வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். தென் பிக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த வெப்சைட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்கார்ட் வந்து நான் பார்க்குறேனே, ஈஸ்கார்ட் தான் இருக்குது இப்போது. ஸோ ஈஸ்கார்ட்டில் வந்து என்ன டைமிங் 10 to 11 இல்லையா. ஸோ இங்கே தான் இந்த கேண்டில் தான் வந்து நல்லா ஆப் கொடுத்துருக்கு. மினிட்ஸ் தான் வச்சுட்டேன் அப்படின்னா ஓகே, இந்த டைமிங்கில் இந்த ஒரு 4 கேண்டில்ஸ், ஓகே, 4 கேண்டில்ஸ் வந்து இங்கே அப்பா இருக்குது. இந்த டைமில் கைஸ், இந்த டைமில் தான் வந்து அப் கொடுத்துருக்கு இல்லையா அந்த 4 கேண்டில்ஸ். ஓகே, ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க இந்த டைமில் தான். ஓகே, நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து அதில் சொல்லிடுறோம், அந்த வெப்சைட்டில் சொல்லிடுறோம். தென் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணாலும் ஓகே, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை பேட்டர்ன்ஸோ ஏதோ ஒன்று ஓகே, அது கன்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் பார்த்தோன்னே வந்து எடுத்துடலாமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகே, அப்படி வந்து போயிட்டு அப்படின்னா என்ன சொல்கிறது, அந்த ஸ்டாக் என்ன வேணாலும் ஆகலாம். இது வந்து மோஸ்ட் ஆக்டிவில் இருக்குது, பையஸ் உள்ள இருக்காங்க. பட் அந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, அது வந்து உங்கள் ஓன் அனலைசிஸ் தான். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து ட்ரேட் எடுக்கலாம். பிக் மட்டும் இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டாக்ஸ் பிக் மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் அந்த வெப்சைட் ஹெல்ப் பண்ணும். தென் அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது மோஸ்ட்லி வந்து லார்ஜ் கேப் தான் எடுக்கணும், மிட் கேப் வந்து எடுக்கக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மிட் கேப்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா இருக்க ஸ்டாக்ஸ் தான். அது வந்து பெருசாக மூவிங் போகாது, 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் போகும்.
இதே இப்போ இந்த 3000 இருக்க ஸ்டாக்கு 700 800 1000 இந்த ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் வந்து 30 பாயிண்ட் வரைக்கும் மூவிங் கிடைக்கும். ஓகே, 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடேல எடுக்கும்போது லிவரேஜ் தான் எடுப்பீங்க. ஈஸியாக வந்து ஒரு 20 ஸ்டாக் 30 ஸ்டாக் 20 குவான்டிட்டி 30 குவான்டிட்டி வந்து எடுத்துடலாம். ஓகே, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே. ஸோ ஒரு 20 பாயிண்ட் அது போனாலும் கூட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் ஒன்று கிடச்சிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம லார்ஜ் கேப் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. தென் இங்கே வந்து டாப் கெனர்ஸ் மட்டும் இல்லை, டாப் லூசர்ஸும் இருக்குது. இப்போ நான் பை பண்ணியும் செல் பண்ணலாம், செல் பண்ணியும் பை பண்ணலாம் இல்லையா? மார்க்கெட் வந்து ஷார்ட் செல்லிங்கும் பண்ணலாம். பட் ஸ்டாக்ஸில் ஷார்ட் செல்லிங் பண்ணோம் அப்படின்னா ஹோல்ட் பண்ண முடியாது. பட் அந்த டேக்குள்ளே இன்ட்ராடே பண்ணுறோம்னா அந்த டேக்குள்ளே நல்லா ஷார்ட் செல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே டாப் லூசர்ஸ் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து டவுன் போயிருக்கு அப்படின்றது இங்கே ஷோ ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஷோ ஆகும் இல்லையா? தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒன்லி பையர்ஸ் மோஸ்ட் ஆர்டி ஸ்டாக்ஸ் 52 வீக்ஸ் ஹை லோ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 1 இயர் வந்து ஹை லோ வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஹை லோ வந்து நம்ம எடுக்க முடியும். ஓகே, தென் இங்கே வந்து ஈக்விட்டி மட்டும் இல்லை கைஸ், இந்த வெப்சைட் வந்து இண்டிசஸ் பார்க்கலாம், மியூச்சுவல் ஃபண்டு பார்க்கலாம், கமாடிட்டி பார்க்கலாம். முக்கியமாக கமாடிட்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயும் வந்து கமாடிட்டியில் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், அலுமினியம், சிங்க்கு, காட்டன். ஸோ இதெல்லாமே வந்து கமாடிட்டி அதே மாதிரி தான். கமாடிட்டி வந்து மார்க்கெட் தானே, சேம் மார்க்கெட் தான், ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டைமுக்கு ஓகே இதெல்லாம் வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே பார்க்க முடியும். ஓகே, இது உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைமிங்க்கு எந்த ஸ்டாக்ஸில் வந்து ஒரு கரெக்டான மூவிங்கில் இருக்குது அப்படின்றத எங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா இருந்தது, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இதை சொல்லலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த மாதிரி வேறு வெப்சைட் கிடச்சிது அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன், அடுத்தது நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதான் நம்ம டெலிகிராம் குரூப்பு, இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன்னா அப்படின்னா இதில் வந்து நானே இது பண்ணுவேன், நானே அப்டேட் பண்ணி விடுவேன். எனக்கு கிடைக்கும் இல்லையா, எனக்கு இந்த வெப்சைட்லேருந்தோ இல்லை மணி கண்ட்ரோலிங்லேருந்து எனக்கு கிடைக்கும். ஸோ நான் இங்கேருந்து அப்டேட் பண்ணி விடுவேன் என்னோடய குரூப்பில். எந்த ஸ்டாக்ஸில் வந்து நல்ல மூவிங்கில் இருக்க போகுது அடுத்த நாள். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது, எனக்கு என்னென்ன கிடைக்குதோ அந்த நியூஸ் எல்லாமே நான் அதில் அப்டேட் பண்ணி விடுவேன் என்னோடய குரூப்பில். ஓகே, இந்த குரூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. இல்லை குரூப் அதாவது டெலிகிராம் வந்து கரெக்டாக வேலை செய்ய மாட்டேது இல்லையா லிங்க்கு, அப்படி வேலை செய்யலை அப்படின்னாலும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் வரும். இங்கே வந்துட்டு நீங்கள் டீனேஜ் ஸ்டேட்டஸ் சர்ச் பண்ணிங்கனாலும் இங்கே உங்களுக்கு காட்டும். ஓகே, விசிபிள் ஆகும். ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குரூப்போட அப்டேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட நானே வந்து இங்கே கொடுத்துருவேன். அந்த டைமுக்கு வந்து எந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்குது டைம் ஃப்ரேம் வரைக்கும். ஓகே, நீங்கள் இதிலே வந்து எடுத்துக்கலாம், எடுத்து நீங்கள் ரிட்டையர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் பண்ணலாம், இல்லை குரூப்பில் வந்து எனக்கு தனியாக பர்சனலாக மெசேஜ் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, டவுட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.